ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவுட்லாஸ் கேம் பிளே பார்ட் 5. அப்புறம் பார்ட் 4 வந்து நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிருங்க. அப்புறம் பார்ட் 4ல என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, வால் ரைடரை பார்த்தங்க. யாரா அந்த வால் ரைடர் பார்த்தா அதுதான் ஒரு ஆத்மா மாதிரி இருக்குங்க, ஒரு உருவம். அதுதான் வால் ரைடராமா. அப்புறம் ஃபாதரையும் 4-5 இடத்துல பார்த்தோம். ஆனா அந்த நாய் பக்கத்துல போக முடியல. அது கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்துல போகாம நம்ம இந்த மாதிரி அலைக்கடிக்குதுங்க. இப்போ இங்கிருந்து ஒரு சாவி கீழே விழுந்துருச்சுங்க போன பார்ட்டில். அந்த சாவியை தேடி தான் இப்போ நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கீழ் ஃப்ளோருக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேர்ஸ் இந்த பக்கம் தான் போகுது. லெஃப்டா ரைட்டா? முதல்ல ரைட் எடுப்போம். இதை பார்த்தீங்களா? ஓ, ஆக்சுவலாக ஃபாதர் நம்மளை மேலே வர சொன்னான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கீழே தான் போகணுமா? ஏன்னா கீழே தான் அந்த சாவி விழுந்துச்சு. ஆல்ரெடி நம்ம இந்த வழியாக வந்தோம், ஞாபகம் இருக்கா? போன பார்ட்டில் வந்திருப்போம் நிறைய டைமு. இங்கே தான் எங்கேயோ சாவி இருக்கணுங்க கண்டிப்பாக. இப்போ அந்த சாவி எடுத்தால் தான் நம்மளால் மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். முதல்ல இங்கே போயிட்டு வருவோம். லாண்ட்ரி. இந்த இடத்துக்குலாம் வந்தம்மா போன பார்ட்டில். ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. மியூசிக்கை வச்சே நான் சொல்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக அந்த கேமை முடித்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இழுத்துக்கிட்டே போகுது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலீங்களே. கேமு போகுது 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 போகுது. வால் ரைடில் ஒரு டைம் பார்த்தங்க, அந்த திருப்பதியில் கடவுளை பார்ப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதிசயமாக ஒரு டைமை பார்த்தேங்க அவனை. அதான் இங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க. இதாங்க இதாங்க, இந்த சாவியை தேடி தான் நான் குறா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது பேட்டரி ஒன்று கிடச்சிருக்கு, எடுத்துக்கலாம். ஐயோ, ஏதோ ஒன்று போகுது போல் இருக்குங்க. ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூச்சு பயங்கரமாக வாங்குது பாருங்க. ஓ டேய், வரா வரா. என்னது இது? அடி வாங்கினேன், அடி வாங்கினேன், அடி வாங்கிட்டேன், அடி வாங்கிட்டேன். பின்னாடி இருக்கான், நமக்கு பின்னாடி தான் இருக்கான். ஸோ அந்த வழியாக தான் நான் போகணும். கமான் கமான். இதானா இதானா? ஓ, வராங்க வராங்க. சத்தண்டா, கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன். ஓ, எங்க 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 போயிட்டேனா? போயிட்டேனா போயிட்டேனா? வெரி குட், துரத்திட்டு வந்தானேங்க. ஓ, மைண்டு மாறிடுச்சு, வேற பக்கம் ஓடி போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் இது மேலே எகிரி குதிச்சு மேலே போகணும். அடடா, ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நம்மளை துரத்தி வந்திருக்கான். புடி, அவ்வளோதான். இப்போ திரும்பவும் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஓடி போயிட்டான். இதான் நினைக்கிறேங்க. மேலேனா இந்த கீ கிடச்சிருச்சு அப்படின்னா மேலேனா இதான் நினைக்கிறேன். ஆமாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், வழியை கண்டுபிடிச்சாச்சு. டே ஃபாதர், மறுபடியும் அலைய கீது விட்டுறாதரா. இது என்னது இது? கரெக்டாக ஜம்ப் பண்ணணுமா? குதிச்சிடு. ஃபாலோ த பிளட்டு. கேம் ஃபுல்லாக அதான். 1 2 எங்க 2 பேட்டரி கிடச்சிருக்கு பாருங்களேன். கேம் முழுக்க நம்ம ஃபாலோ த பிளட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இங்கே தான் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓ, இந்த எட்ஜில் போகணும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாரு, கீழே பாருங்க, கீழே பாருங்க. இதில் எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியலிங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கே இருக்க அத்தனை பேர் பித்து பிடிச்சவனுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் மாட்டினோம் அப்படின்னா செதைச்சி விட்ருவானுங்க. டே வால் ரைடர், ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துடா. ஆனால் அவன் கொல்லலைங்க, அந்த வால் ரைடர் நம்ம கொல்லலைங்க. ஹோ ஹோ, போது போது போது, வால் ரைடருங்க. ஏங்க வால் ரைடருங்க, இப்போ போனாங்க. நான் பார்த்தேங்க.
எங்கேங்க போகுது? வழி எங்கேங்க இருக்கு? ஆனால் அது நம்மளை கொல்லலைங்க. வால் ரைடர் நம்மளை பார்த்துட்டு போச்சு, ஆனால் அது நம்மளை கொல்லலை. ஒருவேளை இது மேலே ஏறி போகணுமா? இருங்க பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி எப்படிலாம் வழியை வச்சுருக்கானுங்க பாருங்கள். இப்படி இருந்தால் எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? ஒரு குருட்டாம் போக்கில் தான் ஏறினேன், ஆனால் அதுதான் வழி. ஓ, இந்த பக்கமா? கேம் மொத்தமாக இருட்டுக்குள்ளே இருக்குங்க. அதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. சத்தியமாக சொல்கிறேன், கேம் மொத்தமாக இருட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி கேமரா பிடிச்சிட்டு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலிங்க. எங்கேயாவது இருப்பானா வால் ரைடர் சார்? வால் ரைடர் சார், ப்ளீஸ் லிஃப்ட் கொடுங்க. ஆத்மா மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சருன்னு பறந்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஆனால் ஒரு விஷயம் உண்மையை சொல்லட்டுமா? ஓ, போகிறான் பாருங்க. இவனுக்கு 1000 ஆயுசுங்க. ஏங்க இப்போ தாங்க அவனை பற்றி பேசுனேன். சரக்குன்னு கிராஸ் பண்ணி போகிறாங்க. சரக்குன்னு கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த அசூலியத்தில் மருத்துவமனையில் இருக்க மாத்திரைகளை விட பேட்டரிகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பேட்டரி தான் கிடைக்குதுங்க நமக்கு, இல்லையா? டேய், வால் ரைடராக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம் தான் காமிக்குது இல்லையா? ஏரோ மார்க் இங்கே தான் காமிக்குது. கதவு வேற டப்புன்னு அடிச்சு. ஐயோ, எங்க நிர்வாண பிரதர்ஸுங்க பார்த்துட்டான். மாட்டிட்டேன் வெட்டிட்டாங்க, அறுத்துட்டான். கேமில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், இப்போ தான் இவனுங்களை பார்க்குறோம் பாருங்க. ஸோ இதுக்குள்ளே வரான். ஸோ இருட்டுக்குள்ளே அவங்களுக்கு கண்ணு தெரியல, நாமளாக போய் வாண்டடாக மாட்டிக்கிட்டோம். இதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ வெளிச்சமாக இருக்குது. 2 பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ளே, 2 பேர் இருக்கானுங்க. இந்த வழியாக போய் போக முடியுமா? ஓ, போச்சு. கண்ணு கருகிடுறா டே, கண்ணு கருகுதுடா டே. துணியை போட்டுடுவாங்கடா. யாரா நீங்கள்? டே நிர்வாண பிரதர்ஸ், அட்டுலேயே பண்ணுறீங்கடா. ஒட்டு துணி இல்லாமல் போகிறான் பாருங்க. எங்கிங்க அந்த ரூம்பு? இதானா? இங்கே இருக்குங்க. நீ இல்லையா? வழியே எங்கடா வச்சிருக்கீங்க? காட்டுங்கடா. அவனுக்கு இது வந்துட போறாடுகடே. இதான் வழியா? நான் பாட்டுக்கு தாண்டி குதிச்சு வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த டைமில் நம்ம மாட்டினா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒருத்தர் ரைட் சைடு, ஒருத்தர் லெஃப்ட் சைடு, 2 நிர்வாண பிரதர்ஸும் அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் வந்தானா நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ லெஃப்ட்டில் போனாலும் சாவு, ரைட்டில் போனாலும் சாவு. அப்போ கீழே குதிக்கலாம்ல அப்படிங்கன்னா, கீழே குதிச்சா அப்படின்னா செத்துருவோம். ஏன்னா பள்ளம் இருக்குல்ல. அப்போ எப்பயாவது நீ போராடி தான் ஆகணும். அச்சோ, உண்மையாலுமே கீழே விழுக போகிறோம். போச்சு, கேமராவை பிடி. ஐயோ, மிஸ் பண்ணிட்டாங்க கேமராவை. எங்க எவனோ வராங்க, கீழே பாருங்க. போச்சு. ஏறி நிர்வாண பிரதர்ஸ் தான்டா. டேய் போயிட்டானா? போக முடியுமா? கேமராவில் வேணாம், நீ பாட்டுக்கு போயிட்டாரு. இல்லைங்க, கேமரா இல்லாமல் நம்மளால் போக முடியாதுங்கிறான். கேமரா எடுத்தாகணுமா? கீழே தான் விழுந்துச்சு, இங்கனக்குள்ளே தான் விழுந்துச்சு. கண்டிப்பாக எவனோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் வந்தாங்க, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த நிர்வாண பிரதர்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவனுக்கு வேறு கத்தியை வச்சுட்டு இருக்கானுங்களா? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வேண்டாண்டா ராஜா, வேண்டாண்டா. அந்த மார்ட்டின் பேச்சை கேட்காதடா. போச்சு, ஏதோ ஒன்று இருக்கு. டே மார்ட்டின் பூசாரி சாமியார், இவனோட பேச்சை கேட்டு நாம் பாருங்க, அவனே ஒரு அரை பைத்தியன்னு தெரியுது இல்லையா? நாமும் அது வாசிச்சு பார்க்குறாங்க, கண்ணால் வாசிச்சு பார்க்குறான். அது லெட்டர் இருந்துச்சு, போட்டுருந்துச்சு. இருந்தாலும் அவன் சொல்கிறத நம்ம கேட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு நாய் நம்மளோட கேமராவை தூக்கிட்டு போயிடுச்சிங்க. அந்த கேமராவை கண்டுபிடிக்காமல் நம்ம இங்கேருந்து போக முடியாது. ஓடுது. அவன் தான் புறா வரண்டா. டேய் கேமரா விட்றா. டேய் யார்
ஓ இங்கே பாருங்களேன் சார். சார் நான் என்னோடய கேமராவுக்காக வந்திருக்கேன். தயவுசெய்து இந்த கேமராவை கொடுத்துருங்க. நல்லவெல்லாம் படித்தவங்களாம் இருப்பீங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கிவ் மீ கேமரா. ஆக்சுவலாக பாருங்கள், நான் ஒரு ப்ரெஸ்ஸு, எனக்கு சண்டை போட தெரியாது. ஓ கேமரா எங்கே இருக்குது? ஹை கேமரா எங்கே இருக்குது? எங்கேங்க? எடுத்துட்டேங்க. அவ்வளோதான் ராஜா. ஷல் வி கோ? கத்தி வச்சிருக்கானுங்க. ஓடுறான். அவரா ஏங்க வந்த வழி இது கரெக்டு தானே? இந்த வழி தான் வந்தேன். ஏன் கேமரா உடஞ்சிருச்சா? ஆமாங்க. ஐயோப்பா, ஐயோ எந்த பக்கம் வழி? பாஸ் இதுவா? இது மாதிரி தான். ஆமா ஏறு. அவ்வளோதான், வரமாட்டான்னு நினைக்கிறேங்க. அப்பா ஏங்க ஒரு 4-5 பேர் கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. வெட்டியிருப்பானுங்க. கேஸே கிடையாது. அவனுங்க மேலே கேஸே போட முடியாது. ஏன்னா அவங்களாம் மனநலம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் போய் எப்படி அவங்க மேலே கேஸை போட முடியும்? அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இப்போ ஊருக்குள்ளே அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் கொண்டுட்டு பைத்தியக்காரனாக மாறிடுறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வால் ரைடர் ப்ளீஸ் லிஃப்ட் கொடு. இந்த வழியாக தான் வந்தேன். இப்போ எப்படிங்க மேலே ஏறுறது? மேலே ஏற முடியுமா? இல்லை வேறு ஏதாவது இருக்குங்க? ஏறிட்டேன். நல்லது. ஃபாஸ்டர் தான். நான் எப்படி ஃபாதர் மார்ட்டின் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்ல இருக்காராமா. அங்கே போனால் அவரை கண்டுபிடிக்கலாங்குது. ஆமாம், அப்படியே அப்படியே அம்பானி இவரை போய் தேடி கண்டுபிடிக்கணும். டேய் போடா, போங்கடா எல்லாரும், எங்கேயாவது போங்கடா. வழியை காட்டு. ஹாஸ்பிட்டலில் விட்டு தப்பிக்க முடியலிங்க என்னால். என்னங்க இது? எங்கெங்க போகிறது நான்? எல்லா பக்கமும் லாக்கு. அதுவும் நல்லது தாங்க. எல்லா பக்கமும் கதை. கீழே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் போக முடியாது. ட்ரை பண்ணலாமா? இல்லை போக முடியல. இப்போ இருக்க ஒரே வழி இதாங்க. குதிக்கலாமா? அவ்வளோதான். சார் அடிச்சிடாதீங்க சார், பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கீங்க. ஓ இந்த வழியை போக சொல்கிறானா? நீ பேஷண்ட் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. டேய் நான் ஒரு பர்ஸுடா, நான் இங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தேன்டா. என்னைய பேஷண்ட்டுன்னு நினச்சிட்டாங்க அவன். பார்த்தியா? ஸோ ஹாஸ்பிட்டல்லே சுற்றிக்கிட்டு இருக்கனால நம்மளை பைத்தியமாக மாற்றிட்டானுங்க. ஏன்னா அதுதான் இந்த எக்ஸிக்யூட்டிவோட பிளானுங்க. இந்த குண்டைங்க. ஐயோ டேய், இந்த குண்டை எங்கே போனாலும் துரத்தி வந்துடுறாங்க. இருங்க. வரான். அது அங்கே வழி இருக்கு. ஏறா. மக்களே அங்கே பாருங்க ஒருத்தனை. எங்கே செத்துட்டானா? இந்த வழியா போகிறதா? சரி முதல்ல ஏங்க இங்கே பாருங்க, கழுத்து திருப்பி வச்சிருக்கானுங்க. எவங்க இங்கே கொண்டு இருக்கு? ஒருவேளை அந்த வால் ரைடரோட வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இவனுங்கெல்லாம் பார்த்தா செக்யூரிட்டி கார்டு மாதிரி தெரியுது. பாருங்க வார்டன். ஸோ வெள்ளை கலர் துணி போட்டிருக்கான் பாருங்க. அப்போ வார்டனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார்டன்ஸ் எல்லாம் கொண்டது அந்த வால் ரைடராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் பாருங்க, ஏன்னா அது ஒன்றுனால மட்டும்தான் பறக்க முடியும். மியூசிக் சரியில்லை. ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்னென்னு பார்க்கலாமா? இருங்க முதல்ல வெளியே வந்துடலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட்டரில் என்ன தெரியுமா போட்டுருந்துச்சு? 1938 செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு அன்னோன் நபர்
அவர் வந்து டாக்டர் ரூடல் வெர்னிகே, அதாவது இந்த சைக்கோ டாக்டரை பற்றி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. யாருக்கு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காரு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பிகைண்ட் த லைட்டு தேட்டர்கிட்ட கீ இருக்காமா, அங்கே போய் கீயை எடுத்துக்க சொல்கிறான். ஏதோ ஒன்று அங்கே இருக்குங்க, அதனால தான் இப்படி நம்ம அணைத்துக்கிட்டு இருக்கோம். அதை இங்கே போதா வழி. அந்த லெட்டரை மறந்துட்ட பாருங்க. அந்த அன்னோன் பர்சன் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கான். யாரை கம்ப்ளைண்ட் பண்ணினா டாக்டர் ரூடல் வெர்னிகே. அந்த டாக்டர் ரூடல் வெர்னிகே தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு காலத்தில் கண்ட்ரோல் பண்ணாங்க. அவன் தான் இங்கே நடக்கிற ஆராய்ச்சிகள் அத்தனைக்கும் காரணம். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான பேஷண்ட் மேலே ஒரு கொடூரமான ஆராய்ச்சி பண்ண டாக்டர் அவன் தான். ஆனால் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஜெர்மனை சேர்ந்தவன். இப்போ என்னன்னா, அவன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான இயந்திரம் மோர்ஃபோஜெனிக் அப்படிங்கிற ஒரு இயந்திரத்தை உருவாக்கிட்டு வரானாமா. அந்த இயந்திரம் செய்கிற வேலையை பார்த்தா உங்களால் வந்து இது சயின்ஸ் இல்லை, இது ஒரு சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்லைனா ஒரு ஹாரர், ஒரு கடவுள் மாதிரின்னு வைங்க. மனித செல்களை வந்து பெருசுப்படுத்துறது, கேன்சரை வந்து கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி கொடூரமான ஆராய்ச்சி அந்த டாக்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து அந்த டாக்டர் ரூடல் வெர்னிகா வந்து தட்டி தூக்குங்க அப்படின்னு அந்த அன்னோன் நபர் வந்து அந்த லெட்டர் எழுதியிருந்தாப்புல. ஹோய் பாருங்களேன், அடேங்கப்பா, இந்த ஒரு ரியாக்ஷனில் 1000 சொல்லுதுங்க. ஆக்சுவலாக நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட, இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்கிற மாதிரி இருக்குது அவனை பார்த்தா. ஸோ அந்த ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு போனால் எங்கடா விழுது, இதான் இங்கே ஒன்று போகுது, இருங்க, இதுக்குள்ளே தான் அவன் இருந்தானா? ஆமாங்க, பயமாக இருக்குங்க. Exit interview recorded December 27th, 1985 in Los Alamos, New Mexico. Clearance Sierra Alpha. Subject Dr. Rudolf Wernicke, 14866. The films are real. There was no alteration to the footage at all? No trickery? None. In June of 1943, you recorded 3 instances of spontaneous bleeding. Half a dozen test subjects began to develop brain tumors? Yes. The autopsies revealed that the tumors were pure lead. It killed them? Can you explain why the results could not be reproduced in the United States? I have my theories. My homeland in those years. It's impossible to understand the things we felt, what we believed. The overwhelming fear, ecstatic rage, and English words are insufficient. More than hope. The human mind in that environment is capable of extraordinary things. You're saying the experiment needed... The proximity to death, to overwhelming madness. Only a test subject who had witnessed enough horror was capable of activating the engine. Do you believe your test subjects achieved something supernatural? No. Do you think that they contacted something supernatural? Nothing is supernatural. Then what was it? You said Project Walrider was a gateway. A gateway to what? கரெக்டான கொஸ்டினுங்க. ப்ராஜெக்ட் வால்ரைடர் ஒரு கேட்வே. ஆனால் எதோட கேட்வே? நரகத்துக்கான கேட்வேவாக இருக்குமா? அதாங்க இந்த லெட்டர்லேயும் அதான் குறிப்பிட்டிருக்கு. இந்த எக்ஸிட் இங்கே இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோங்க இது.
ஆஹா, வழி திறக்கலையா? அதில் டாக்டர் வர்ணிகாவை வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட்டு உயர் அதிகாரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் கேட்குறான், யூ ஹாவ் டு ஃபைண்ட் வெர்னிகா. அவன் தான் செத்துட்டான்டா, நான் எப்படி போய் அவனை தேடுறது? ஒருவேளை உயிரோடு இருப்பானா? சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வால் ரைடர், அவனாக கூட வர்ணிகாவாக இருக்கும். இப்போ மேலே ஒன்று கீழே ஒரு வழி போகுது. முதல்ல இந்த இதை செக் பண்ணிடலாம். இதை இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த லெட்டரில் நான் சொல்ல விரும்பலை, எவனையோ போட்டு ஒருத்தன் கெட்ட வார்த்தையில், கொடூரமான கெட்ட வார்த்தைகளை திட்டிகிட்டு இருந்திருக்கானுங்க. இதை டாக்டர் வெர்னிக்கு அந்த ஆராய்ச்சியில் வந்து பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, கேன்சர் வந்திருக்கு, டியூமர் வந்திருக்கு, ரத்தப்போக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த வால் ரைடர், அதாவது இந்த ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வால் ரைடரே ஒரு கேட் வேவாமா. அவங்க பேசுனது தான் அப்படியே லெட்டர்லேயே வந்திருக்கு, புதுசாக எதுவும் இல்லை. இதை இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, எடுத்துக்கலாம். கோமாளிக்கான், டேய் யார் அடி? இப்படி தாங்க பண்ணுறானுங்க, ஏங்க இப்படி தாங்க பண்ணுறானுங்க, சம்மந்தமே இல்லாமல். திடீர்னு பித்து பிடிச்சிருதுங்க, அந்த பக்கம் பூட்டி வச்சுட்டாங்க. இருங்க, ஆளுங்க பார்க்க நல்லா தான் இருக்கானுங்க, ஆனால் திடீர்னு சைக்கோவை மாறிட்டானுங்க. இந்த நம்ம வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, பஸ் ஸ்டாண்டில் வடிவேல் நின்றுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் எஸ்எஸ் மீ ப்ளீஸ் இந்த அட்ரஸ் எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிமா பாருங்க. வடிவேல் அட்ரஸை சொல்கிற வரைக்கும் தான் அவன் நார்மலாக இருப்பான். அவன் அட்ரஸை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவன் போடுவான் ஒரு ஆட்டம். அதே மாதிரி தான் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க, திடீர்னு சடனாக வேறு கேட்டகரிக்கு போயிடுறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே தான் குதிக்கணும் போல் இருக்கு. குதிக்கலாமா? அப்பா பிடிச்சிட்டாண்டா. எப்படி இவனோ அவன்? இல்லைங்க, அவன் செத்து கிடக்குறாங்க. அதான் கீ இங்கே இருக்குங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து எங்கே போகிறது? ஆப்ஜெக்ட் வந்துருச்சுங்க. ஃபைண்ட் ஃபாதர் மார்ட்டின் ஆன் த 3rd floor. 3வது ஃப்ளோரில் போய் கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க ஃபாதர் மார்ட்டினை. அந்த நாய் நம்மளை அலைய வைக்குது இல்லையா, அங்கே வா இங்கே வான்னு. எப்படி இவனுக்கு அங்கே இருப்பான் ஃபாதர், இங்கே இருப்பான்னு இங்கிருந்தே விஷயம் தெரியுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட இல்லை, கீ இதுக்கானது இல்லை. இந்த கீ அங்கே போகணுங்க. ஸோ பழைய இடத்துக்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஓ, இவனை வரான். எங்க அந்த கதவு தான் உடைக்கிறாங்க. ஓ, வந்துட்டான். எங்க நிறுவனக்காரங்க, நிறுவன பிரதர்ஸுங்க. ஓ, கையில் கத்தி வச்சிருக்கவங்கிட்ட மாட்டின அப்படின்னா பிடிச்சி அறுத்துறான். வயிற்றில் ஒரு குத்தி அறுத்துறான். இங்கே ஒரு வழி போகுது. கதவை பூட்டு முதல்ல. திறக்கல. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? ஓ, எதுவும் செய்யலிங்க அவன். குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனால் எதுவும் செய்யல. ஐயோ சார், ஏன் திடீர்னு இந்த மனமாற்றம்? வர்ற போகிற அத்தனை பேரும் கதை வடிக்கிறானுங்கப்பா. இந்த லிஃப்டா? இதுக்கும் கீ தேவையா? ஏதோ ஒன்று எங்கேயோ இருக்குங்க. நம்ம அலறதை வச்சே நான் கணிக்கிறேன். என்னது இது? ஓ, மியூசிக் பயங்கரமாக இருக்கே. ஓ, எவனோ ஒருத்தன் அங்கே நிற்கிறான். ஃபாதர் பயங்கரமாக இருக்கே, ஹீரோ மாதிரி நிற்கிறானே. சார், எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கானுங்க. இருங்க, தான் அங்கே ஒரு வழி போகுது.
நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்? இது ஆக்சுவலாக நம்ம வந்த வழி மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. சரி இருங்க, இங்கே ஏதாவது இது வழியே போகணுமா? இல்லை, அப்புறம் எதுக்கு இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த ஃபாதரோட பெரிய பிரச்சனைங்க, இந்த ஃபாதரோட பெரிய பிரச்சனை. நான் பேசாமல் அந்த ஃபாதரை என் கையாலே கொண்டுருவேன் முடிஞ்சா. இங்கே நடக்கிற பிரச்சனைகள் மேக்ஸிமம் அந்த ஃபாதர் தான் சாஃப்ட் கார்னர். என்ன இவன் டிவியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான்? என்னப்பாச்சு? அலறானே பையன், இருங்க. அதாவது இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பயம் அதிகமாக இருக்க இடத்துல சிலர் வந்து விஞ்ஞானத்தை நம்புகிறாங்க, சிலர் வந்து கடவுளை நம்புகிறாங்க. ஆனால் கடைசியாக எல்லாருமே மன உடஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஐ திங்க் இவன் கடவுளை நம்பி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு விதமாக பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரே மாதிரி கடவுளை எக்ஸிட் நோ வே, எல்லோரும் ஒரே மாதிரி கடவுளை பிரார்த்திக்கிறது தான் இங்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மேபி எண்டை நெருங்கிட்டமா? ஒன்றுமே இல்லாமல் எதுக்குடா இத்தனை கதவை கொடுத்துருக்கீங்க? ஒரே இடத்துல ரெண்டு மனநல நோய் பாதிக்கப்பட்டவங்களை விட்டா அடிச்சுக்க மாட்டானுங்க. எல்லாரும் ரூம்லையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இது வழியாக போகணுமா? இந்த ஜன்னல் வழியாக போகணுமா? ட்ரை பண்ணலாமா? ஆமாங்க, போக முடியுது. அதான் சர்ச் அங்கே இருக்குங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாதர் மார்ட்டின். சலோ வந்துட்டேன். சலோ சார், ஃபாதர் மார்ட்டினை பார்த்தீங்களா? ஹலோ சார். காட் ஹேட்ஸ் சிக்னஸ், கடவுள் நோயை விரும்பலையான்னு போட்டிருக்குது. பயமாக இருக்கே. டே, என்னடா பண்ணுறீங்க? திடீர்னு பார்த்தா அறிவாளியாக இருக்கீங்க சார். ஓ ஐயோ, இவனுங்க வேறு ஆகுனா வந்து நின்றுறானுங்க. ஆனால் நிறுவன பிரதர்ஸ் நம்மளே என்னடா பண்ணுற? ஃபாதர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே இறங்குப்பா. You alone shall escape it, Alva. This is your penultimate act of witness. The promise of the prophets was always freedom from death. And here it is. You will watch, record my death, my resurrection. And together we will be free. You are no longer in any danger. I fixed the elevator. It will take you to freedom. We will all of us be free. Now, my son. ஏங்க நல்லா தாங்க இருந்தான் ஃபாதர் மார்ட்டின். நீங்கள் பாருங்க, லிஃப்ட்டுக்கான கீயை வச்சுட்டு போயிருக்கான். ஒரு தடயத்துக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க. ஐயோ, இவனுங்களா போகலாமா? பாருங்களேன். ஓ, நாம தாங்க அந்த தடயம். ஸோ இங்கே நடக்கிற அத்தனை அநியாயத்தையும் நாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஸோ இவங்களை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் இருக்க கேமரா கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ அதான் ஃபாதரும் சொல்லியிருக்கான். பாருங்கள், நமக்காக லிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துறான். இப்போ போடா வெளியேங்கிறான். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வெளியே போனால் வேலை முடிஞ்சுதுங்க. கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கேம் முடிவை நோக்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எந்த வழியாக போகிறது? ஃபாதரு
நான் உன்னை டம்மி பீஸுன்னு நினச்சேன்டா. ஆனால் உன்னோட உயிரை கொடுத்து நீ ஒரு மாபெரும் என்ன சொல்கிறது, ஒரு மாபெரும் தியாகியாக மாறிட்டடா. போச்சு. ஏதோ ஒரு வரா எங்க இவன் எங்கே போனாலும் என்னங்க இவன் துரத்திக்கிட்டே இருக்கான். இவன் யாருங்க இவன்? இந்த குண்டனை கட்டி வச்சு எறிங்கடா மொத்த பேர் ஒன்றா சேர்ந்து. போச்சு போச்சு. கதவை சாத்து. குண்டா தாங்க எக்ஸிட் அங்கே இருக்கு, எக்ஸிட் அங்கே இருக்கு. ஓ, நமக்காக எக்ஸிட் கதவை திறந்து விட வந்திருக்கான் பார்த்தீங்களா? எந்த வழி எந்த வழி எந்த வழி எந்த வழி? கரெக்டாக தான் போகிறனோ, எங்கேயாவது லாக் ஆகிட போகிறோங்க, பயமாக இருக்கு எனக்கு. இது தேட்ரு? தேட்ரு கிடையாது. அதான் பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? ஓ, இதுக்கு தான் அந்த வழியா? ஏறு. போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சன் வெளி அதுக்கு தான். இப்போ பாருங்கள், இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே நடந்திருக்கு. நமக்காக ஃபாதர் மார்ட்டின் இதெல்லாம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இந்த லிஃப்ட்டு. தேங்க்யூ ஃபாதர். அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த கேம் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. இப்போயே கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்தோட கேமை ஸ்டாப் பண்ணிக்கலாமா? நின்றுச்சு. ஓ, இன்னும் கீழே போகுதா? மேலே தானே எக்ஸிட்டு. தெரியலிங்க, இது ரொம்ப பெரிய கேமாக இருக்கும் போல் தெரியுது. எதுக்கு நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேங்க. இதோட நம்ம பார்ட் 5 முடிச்சுக்கலாம். மீதியை பார்ட் 6ல் பார்த்துக்கலாம். இருங்க, எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, இல்லைங்க, இதை தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம கேமை ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். லிஃப்ட் மேலே போயிருச்சா?